ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுக்கு வந்து எதிராக கொஞ்சம் மோசமான ரெக்கார்டு தான் வச்சிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்சு 2021 தான் வந்து ஒரு கடைசி விக்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து வந்து கொஞ்சம் தோல்வி மேலே தோல்வியை தள்ளிவிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து சேப்பாக்கில் இது அவங்களுக்கு இந்த வருஷத்தில் 2வது லாஸ் வேறு. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுகமான விஷயமா இருக்கும். இது போக வந்து அடுத்து மே 12ஆம் தேதி தான் சேப்பாக்கில் மேட்ச். பட் இதுக்கு நடுவில் ஒரு 2 மேட்ச் இருக்குது. அடுத்த மேட்சே வந்து பஞ்சாபில், அதுவும் முக்கியமாக எந்த இடம்னா தரம்ஷாலாக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்மே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக 2010 வந்து சென்னையில் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆக வேண்டிய ஒரு டைம். சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் ஒரு மஸ்ட் வின் கேம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தான் வந்து தல தோனியோட ஒரு ஒரு எப்பிக்கான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற தல தோனி வந்து ஆக்சுவலாக நான் இந்த லியோ ஸ்டைலில் சொல்கிறேன். பார்த்திபனாக இருக்கிற நம்ம தல தோனி வந்து ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி லியோ தாஸாக இருந்திருந்தாப்புல. கரெக்டாக வந்து அந்த இர்ஃபான் பதான் பாலில் ஒரு 6 அடிச்சோன்னு அந்த ஹெல்மெட் பஞ்ச் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஓஜி தோனி தாஸ்னே வச்சுப்போமே, ஓஜி தோனி தாஸை பார்த்த அந்த ஒரு தருணம் தரம்சாலாவில் நடந்தது. தோனி இது வரைக்கும் அப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணதே கிடையாது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்லே. ஸோ அந்த ஒரு தரமான ஒரு சம்பவம் திரும்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ தரம்சாலான்னு சொன்னோன்னே எனக்கு மெமரிஸ் டவுன் த லேண்ட் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் போகுது. ஸோ தரம்சாலாவில் மறுபடியும் ஓஜி தோனிதாஸை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே தாண்டி இது வந்து மெமரிஸ் டவுன் த லேண்ட் தான் இருந்தாலும் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து சேப்பாக்கில் ஒரு சூப்பரான ரெக்கார்டு இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி அவுட் சைட் த சேப்பாக் போனீங்கன்னா வந்து அங்கேயும் நல்ல ரெக்கார்டு இருக்குது. பட் எல்லா ரெக்கார்டுமே இருந்தும் இப்போ அவங்ககிட்ட வந்து பவுலர்கள் பற்றாக்குறையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து மதிஷா பதிரானாவும் சரி தீக்ஷனாவும் சரி 2 பேருமே வந்து வேர்ல்டு கப் வீசாக்காக வந்து ப்ராசஸுக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து தீபக் சஹர் இன்ஜுரி ஆகிருக்காரு. ஸோ அது போக வந்து ஷர்துல் தாக்கூருக்கு அவருமே அப்பப்பன்னு கொஞ்சம் மோசமாக தான் பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. இது போக உங்களுக்கு முஸ்தாபிசூர் அவருமே இருக்க மாட்டார், கிளம்பிடுவார். ஸோ இப்படிலாம் ஒரு கண்டிஷன் இருக்கு போகும்போது பவுலர்கள் பற்றாக்குறை கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ மிஞ்சி போனால் வந்து ஷர்துல் தாக்கூர் இருப்பாப்ல, அதுக்கப்புறம் வந்து இதர பவுலர்கள் கொஞ்சம் தான் இருப்பாங்க. ஹங்கர் கேட்குற அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ இந்த சீசனில் வந்து இப்போ வரைக்கும் பெரிய ஹங்கர் கேட்குற எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் இன்னும் ஆடலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்க போகும்போது ஒவ்வொருத்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் இதாகிட்டு வர ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக சென்னை வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் பரிதாப நிலையில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது போக தீபக் சஹர் பவர் பிளேயில் இனிஷியல் டைமில் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்க தீபக் சஹர் இல்லை. ஸோ இப்படிலாம் ஒவ்வொன்றா இருக்க போகும்போது சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த பிளே ஆஃப் கனவுன்றது கொஞ்சம் கைமீறி போகிற மாதிரி இருக்குது. பட் போகாதுன்ற ஒரு லெவலுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தே ஆர் த 5 டைம்ஸ் சாம்பியன் டீம். அது போக மும்பை இந்தியன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ வரைக்கும் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து சென்னை ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியா வந்துருங்களா சாமி அப்படின்ற மாதிரி தான், எப்படியா ஜெயிச்சிரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி ரகானேயை பற்றி. ரகானே வந்து போன வருஷத்துக்கு விட இந்த வருஷம் நல்லா தான் தெரிகிறாரு. என்ன அவரோட இன்டென்ட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது, பேட்டில் தான் கொஞ்சம் மாட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கை பொறுத்த வரைக்கும் ரகானேவை பேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஆக்சுவலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எப்பயுமே ஒரு பிளேயரை வந்து நல்லா ஆடலை அப்படின்னா உடனே டவுன் பண்ண மாட்டாங்க. ஒரு 4-5 மேட்ச் வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டவுன் பண்ணுவாங்க. அருண் அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாம், அருண் அப்படியே டேரில் மிச்சல் என்ன டவுன் பண்ணாமல் இருக்கிறாங்க, வெளியே இறக்காமல் இருக்காங்கன்னு. டேரில் மிச்சல் ஒரு நம்பிக்கை. ஸோ போன மேட்ச் முந்தின மேட்ச் அதை காப்பாற்றினார் டேரில் மிச்சல். பட் ஆனால் போன மேட்ச் 8வது இடத்துல இறக்கி விட்டாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. முக்கியமாக வந்து சமீர் ரிஸ்வி வேறு இருக்காரு. சமீர் ரிஸ்வி முதற்கொண்டு மேலே ஒரு பேட்டிங் லைனப்பில் உள்ளே போட்டு இது பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் சமீர் ரிஸ்வி வேணாம் அப்படின்னா மிச்சல் சாண்டனரை உள்ளே கொண்டு வந்தால் கூட ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். மொயின் அலி வேறு இருக்கிறாரு. ஸோ அவரே போன மேட்ச் ஏதோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணார். ஹங்கர் கேட்குறவங்களுக்கு ஆடாமல் இருக்காரு. முகேஷ் சௌத்ரிக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் கொடுத்தீங்க. அந்த மேட்ச்சில் 49 ரன்களோ 42 ரன்களோ எவ்வளோ கன்சிட் பண்ணார். அந்த ஒரு காரணத்தில் நீங்கள் வெளியே உட்கார வச்சிங்க அப்படின்றப்போ முகேஷ் சௌத்ரி 2022 வந்து ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தாருன்னே சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அந்த இடத்துல வந்து ப்ரைம் பவுலராக இருந்தாப்புல தோனி தலைமையில் வந்து அந்த அப்போ தான் போயிட்டு இருந்தாங்க. ஏதாவது விக்கெட் தேவை அப்படின்னா கூப்பிடும் முகேஷ் தேவை. முக்கியமாக இஷான் கிஷனுக்கு போட அந்த யாக்கர் ஸ்விங்கிங் டெலிவரிலாம் இப்போ வரைக்கும் கண்ணில் அப்படியே நிற்கிதுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் முகேஷ் சௌத்ரியான ஒரு பவுலர் இருக்கும்போது அவரையும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. முக்கியமாக லெஃப்ட் ஹேண்டர் வேறு. சென்னைக்கு வந்து அந்தளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இப்போ ஃபிஸ் இருக்கிறனால ஓகே யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் ஃபிஸ்ஸை எடுக்க முடியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச முகேஷ் சௌத்ரிக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ அது போக கிளீசன் வேறு இருக்காரு. கிளீசன் வந்து போன மேட்ச் ஒரு டீசெண்டான ஸ்பெல்லுங்க. ரொம்ப அளவுலாம் அந்த எக்காமி ரொம்ப பூவராலாம் சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஸ்பெல் எல்லாத்தையும் போக வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். இது எல்லாத்தையுமே தாண்டி பவுலிங் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கணக்கு போட்டோம்னா ஷர்துல் இருப்பார். அது போக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹங்கர் கேக்கர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்தாகணும். இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து முக்கியமாக வந்து சொலாங்கி இருக்கிறாரு. அது போக வந்து சிமர்ஜித் சிங் இருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. பட் ஒரு
டூ ஆர் டை மேட்ச்சில் வந்து இவங்களை எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு மாதிரி கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒன் சீசன் ஃபுல்லாக இருந்த முகேஷ் சௌத்ரிக்கு வேணால் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் தான் எனக்கு தோணுது. பட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது போக உங்களுக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு எதிராக ஒரு சூப்பரான ரெக்கார்ட் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அந்த ரெக்கார்டை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் வந்து சாம் கரன் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பயங்கரமாக தூள் கிளப்பிட்டு இருந்தாப்ல. பட் போக 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 அவரோட வந்து ஒரு பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அவங்க டீமை கொஞ்சம் மேக்ஸிமம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. போன மேட்ச் ரிலி ராசோ வேறு ஃபார்மில் வந்துட்டாரு. ஆக்சுவலாக அது ஒரு விஷயம். அவங்க டீம் மேக்ஸிமம் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசோவ் அடிச்சா அடிப்பார். பிராப்சிம்ரன் சிங்கை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் அவரோட பவுலிங்காக இருந்தாலும் சரி பேட்டிங்காக இருந்தாலும் சரி அவரை மேஜராக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். டவான் இல்லாத ஒரு குறையை வந்து பிராப்சிம்ரன் சிங் அதிரடியாக அடித்து கொஞ்சம் ஓகே சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு. பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது போக வந்து முக்கியமாக உங்களுக்கு சஷாங்க் சிங் அஷ்டோஷ் சர்மா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான மிடில் ஆர்டர் பிளேயர் இருக்கிறாங்க. இது போக சாம் கரன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொட்டேட் பண்ணி ஆடுறதுக்கு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான டோட்டல் தரம்சாலாவில் இது பண்ணாங்க அப்படின்னா முக்கியமாக தரம்சாலா வந்து அங்கங்கே சொல்லும் மேடும் பள்ளமுமா இருக்கும். அவுட் ஆஃப் த அந்த 30 யார்ட்லாம் தாண்டி ஆல்ரெடி வேர்ல்ட் கப்லேயும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, டெஸ்ட் மேட்ச்லேயும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேடும் பள்ளமுமாக தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து தரம்சாலா பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவங்க வென்யூவே வந்து தரமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில் வேறு நடக்கிறதுனால கொஞ்சம் டியூ இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஆல்ரெடி பனி பிரதேசம் கிட்ட சம்திங் அந்த மாதிரி தான். ஏன்னா மவுண்டெயின்ஸ் பக்கத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டியூ மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாஸ் வின் பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். டாஸ்ன்னு சொன்னது தான் இன்னும் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட 10 out of 9 வந்து ருத்ராஜ் வந்து டாஸை தோத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது அடுத்த லிஸ்ட்டில் வந்து முதல்ல வந்து கோலி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தலை தோனி இருக்காப்புல. 2008 இல்லை 2008லையும் அப்புறம் 2012லையுமே வந்து கிட்டத்தட்ட 10க்கு மேலே தலை தோனி வந்து டாஸை தோத்துருக்கிறாப்புல. ஸோ அதனால் வந்து டாஸோட ஃபேக்டர் எப்படி அப்படின்றது அவர் தெரியும். அதை எப்படியா சொல்லி மேட்ச் பண்ணி ருத்ராஜுக்கும் அந்த ட்ரிக்கை எப்படி சொல்லித்தரன்றதை இது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவரே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். டாஸை பொறுத்த வரைக்கும் உன் கையில் இல்லை ருத்து, அது அதுவாக விழுகிறான், இருந்தாலும் டாஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு நீ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி தரம்சாலாவில் என்ன நடக்க போகுது இந்த மேட்ச், இதுக்கு முந்தின மேட்ச் வந்து பஞ்சாப் கூட வந்து தோற்று போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் பஞ்சாப் வந்து கிட்டத்தட்ட கன்சிஸ்டண்ட்டாக 5 டைம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை பீட் பண்ணியிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை. அந்த லிஸ்ட்டில் அடுத்தபடியாக இருக்கிறது பஞ்சாப் தான். ஸோ பஞ்சாப்போட இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கு வந்து ஒரு தடை போடுவாங்களா, ஒரு பிளாக் போடுவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக எல்லா சென்னை சூப்பர் கிங்ஸுமே வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்படியும் அங்கனக்குள்ளே வந்து தலை தோனி இருக்காப்புல, தலை தோனி இருக்கா பயமே, ருத்ராஜ் தான் கேப்டன்ஷிப்பாக இருந்தாலும் அவர் பின்னாடி தலை தோனி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக நம்மளே வாக்ஸ் பாப்பில் பண்ணி கேட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் தலைவன் இருக்க பயமேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் பண்ணுவாங்க. பார்க்கலாம். மே 12 தான் அடுத்து ராஜஸ்தானுக்கு எதிராக மேட்ச். அடுத்து கொஞ்சம் கஷ்டமான மேட்ச் தான். ஏன்னா பஞ்சாபுக்கு எதிராக ஒரு மேட்ச், அப்புறம் ஜிடிக்கு எதிராக ஒரு மேட்ச், ஆர்ஆர் கூட மேட்ச், கடைசி மேட்ச் மட்டும் ஆர்சிபி கூட. ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது சென்னை வந்து கண்டினியூஸாக ஜெயிச்சாதான் உண்டு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. பார்க்கப்போம் என்ன தான் நடக்க போதா, அந்த பிளே ஆஃப் வந்து இன்னும் எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டுகள்லாம் இருக்க போதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்லேயே இருப்போம். சென்னை குவாலிஃபை ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றது வேற ஒரு வீடியோவில் நறுவன சந்தேன். அண்டில் தென் வணக்கம்.